இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஈரோட்டில் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நடத்தி காமிச்சிருக்கீங்க. இந்த 80 நாட்களுக்கு அப்புறம் மக்களோட அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்து எங்களை எப்படியாவது முடக்கலாம், தலைவரை வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. இதை விட பெருசா நாங்க பண்ணி காட்டுறோம்னு நினைச்சது தான் நேற்று ஈரோட்டில் ஒரு மாநாடுன்னு கூட சொல்லலாம். அது வந்து பொதுக்கூட்டம் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் இணைவாங்க அப்படின்றது எதிர்பார்த்தீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கு இவ்வளவு கொண்டாட்டாங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாங்க. அந்த அனுபவம் தான் அண்ணன் செங்கோட்டையன். இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு வரும்போது அதை வந்து சிவப்பு கம்பளம் விருத்து வரவேற்கிறது எங்களோட கடமை. அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் பொதுவானவங்க, அவங்களை இவங்க தான் கொண்டாடணும், எங்களுக்கானவங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை கொண்டாட போறீங்களா, அவர் வழியில பயணிக்க போறீங்களா? அண்ணன் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா மேடம் படம் வச்சிருக்காங்கன்னா எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கு. ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு தடை. விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியல. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் வந்து பிரச்சனைகள் எழுதி கொடுக்குறாங்க. அதை பார்த்து தான் அவரு எங்களை பேசாம அவங்களை அரசியல் பண்ண சொல்லுங்க. தவிர்க்கவே முடியாது. அவங்களால நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தி இல்லை, ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். பட் நாங்க என்ன சொல்றோம்னா தளபதி செயல தான். ஈரோட விட மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு கோயம்புத்தூர்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கோயம்புத்தூர் வந்து என்னைக்குமே தளபதியோட கோட்டை தான். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஈர்ப்பு கோயம்புத்தூர் மக்களுக்கு தளபதி மேல என்னைக்குமே இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஆதநேயர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வழக்கம் போல நிறைய தெளிவான விளக்கங்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நிறைய பேச போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். 80 நாட்கள் கழித்து மக்களை பொதுவெளியில சந்திச்சாரு விஜய் அவர்கள். ஈரோட்டில் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நடத்தி காமிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு நேற்று அந்த ஸ்பீச்? நான் சொன்ன மாதிரி இந்த 80 நாட்களுக்கு அப்புறம் மக்களோட அந்த வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, மக்களோட வரவேற்பு எங்களுக்கு டே 1ல இருந்தே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களை எப்படியாவது முடக்கலாம், தலைவரை வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. அதில் நிறைய முயற்சி எடுத்தாங்க. அதில் ரொம்ப பெரிய முயற்சி கரூர். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், டிவிக்கே இல்லை, அவ்வளோதான், பயந்துருவாங்க, ஓடிடுவாங்க, ஒளிஞ்சிருவாங்கன்னாங்க. சரி, நாங்கள் ஒளியிற ஆள் இல்லை, அதுக்காகவும் நாங்கள் அரசியலுக்கு வரல. ஸோ இதை விட பெருசாக நாங்கள் பண்ணி காட்டுறோம்னு நினச்சது தான் நேற்று ஈரோட்டில் இந்த வெற்றி மாநாடுன்னு கூட சொல்லலாம். அது வந்து பொதுக்கூட்டம் கிடையாது. தலைவரோட பேச்சும் அப்படி தான். இன்னைக்கு ஃபுல்லாக பட்டி தொட்டி எங்கும் நம்ம தலைவரோட என்ன பேசினாரு, எப்படி பேசினாருங்கிறது தான். இது வரைக்கும் ஏன் எதுக்குன்னு நம்மளை தள்ளி இருந்து பார்த்தவங்களாம் அரண்டுட்டும் பயந்துட்டும் இருக்கிறத கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நேற்று நாங்களே எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் இங்கிருந்து தொடங்கிடுறேன். அந்த இடத்த தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அதாவது அந்த இடத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். செங்கோட்டையன் அவர்லேருந்து தொடங்கிடுறேன். அவர் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னானது எப்படி ஆயிருக்கு, எப்படி அவரோட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? முதல்ல செங்கோட்டையனுக்கு ரொம்ப நன்றி. இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. இன்னொன்று அவருமா எப்படி சொல்கிறேன்னா, அவர்கிட்ட நான் 2-3 தடவை பேசும்போது அப்படி ஒரு தங்கமான மனிதர். அவரோட வயசுக்கும் என்னோட வயசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சுதான் எங்களை பார்ப்பாரு. எங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த ஃபோட்டோனாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கப்பா, கூட வந்து நில்லுங்கப்பா அப்படிம்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பழகிறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதர் அவர். ஸோ அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா செங்கோட்டையன் அவர்கள் இணைவாங்க அப்படின்றது எதிர்பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு கோவை ஏர்போர்ட்லேயே நினைக்கிறேன் அவர் இங்கே வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் நாங்கள் பார்த்தோம். எதனால அவ்வளோ ஆர்வம்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதான் ஏன் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கு இவ்வளோ கொண்டாட்டாங்க? என்னன்னா பிரதர், டிவிக்கே அப்படின்னு சொன்னால் வேகம் இருக்கும், அவங்களால ஸ்பீடாக வந்துடுவாங்க, டக்குன்னு கூட்டம் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாங்க. அந்த அனுபவம் தான் அண்ணன் செங்கோட்டையன். அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு வரும்போது அதை வந்து சிவப்பு கம்பளம் விருத்து வரவேற்கிறது எங்களோட கடமை. அதனால தான் அந்த ஏர்போர்ட்டில், அதுவும் வந்து பிளான்லாம் இல்லை, செங்கோட்டையன் வராரு, முதல் முறையாக கட்சி பதவி அறிவித்து அண்ணன் வராரு, அவரை வரவேற்கணும் அப்படிங்கும்போது தன்னெழுச்சியாக வந்த தோழர்கள் தான்.
யங்ஸ்டர்ஸாக துவங்கப்பட்ட இந்த கட்சியில செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தானே சொன்னீங்க, எப்படி இப்போ இந்த மாதிரி இவர் மாதிரியான ஆட்களை வந்து உள்ள நீங்க இணைச்சிக்கிறீங்க அப்படின்னு வரும் பொழுது அது அந்த அந்த கேள்விக்கு பதில் நீங்களாம் தானே சொன்னீங்க உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு. இதோ இப்போ அனுபவம், அதாவது எங்ககிட்ட இப்போ வேகமும் இருக்கும், அனுபவமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், எல்லாம் சேர்ந்த மொத்த உருவமா இப்போ நாங்க வந்து நிக்கிறோம். சரி, ஏதாவது ஒரு குறை சொல்லணுமே அப்படிங்கிறக்கா இந்த மாதிரி அவங்களால இந்த தாங்கிக்க முடியல. எப்படா இவங்களுக்கு இப்படி அமைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கறத தாங்கிக்க முடியாத புலம்பல் தான் அது. ஆல்ரெடி ஒரு கட்சி நம்ம டைரக்டா எதிர்த்துட்டு இருக்கோம். செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை அதிகமா விமர்சிக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே கூட அதுல இருந்தும் ஒருத்தர் வந்து இணையறாரு. ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரையும் ரெண்டு பலமான கட்சியை நம்ம எதுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக தான். ஸோ வேற யாரும் நேற்று தளபதி சொன்ன மாதிரி தான். ஸோ நாங்கள் எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை நோக்கி மட்டும்தான் போகிறோம். எங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பட் நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் டைவெர்ட் ஆக மாட்டோம். எங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் எதிரி. இவங்களை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ண போகிறோம். அதான் அவர் இணைஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் அதிகமாக இருக்கு. குறிப்பாக அவங்களோட கோட்டையா கொங்கு மண்டலம் திகழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் ரொம்ப வருஷமா கையில வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. நேத்து ஆனா உடச்சிட்டார் புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்பொழுது ஈரோடு வந்து விஜய் அவர்களோட கோட்டையா மாத்திட்டாரு அப்படின்றாங்க. அதுல ஆட்சேபனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஈரோடு மட்டும் இல்லை, கொங்கு மண்டலமே நீ இதெல்லாம் கோட்டைன்னா என்னன்னு நீங்க பழைய டேட்டா வச்சுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 26க்கு அப்புறம் அந்த களம் மாறும், காட்சிகள் மாறும். அன்னைக்கு இனி அடுத்த 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாத இடத்துல கொங்கு மண்டலம் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தான் அத்தனை தொகுதியிலையும் ஜெயிக்கும். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க இன்னும் நிறைய பேசப்பட்டது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உழைச்சவங்களுக்கு அந்த மதிப்போ அந்த ஒரு பொறுப்போ எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் விளக்கப்படுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வெளியே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாரபட்சம் பார்க்குற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா? உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கும். ஆனால் வந்து மீடியாவில் பார்த்தா வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. முதல்ல நம்ம பேப்பரை படிச்சவோ இப்படி அப்படியான்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த ஸ்பாட்ல நம்ம இருக்கும்போது அங்கே நடக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வெளியே வந்து அப்படியே அதை மாற்றி ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தானே தவிர இங்கே இருக்க எந்த நிர்வாகிக்கும் எந்த ஒரு சந்தோஷம் தான் படுறாங்க. இப்போ நாங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த தளபதியோட அந்த ரதத்தில் கிட்டத்தட்ட அந்த ஈரோடோட 3 மாவட்ட செயலாளர்களும் நின்னாங்க. ஸோ இங்கே யாருக்குமே முக்கியத்துவம் குறையாது. தளபதியும் அதை விட மாட்டாரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. அண்ணன் செங்கோட்டையனும் அதை விரும்ப மாட்டாரு. ஈரோடு மாவட்ட செயலாளருக்கு மன வருத்தம், மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இவர் உள்ள வந்தனால. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா சார்ந்த யாரா இருந்தாலுமே எதுனாலும் இவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கனால உள்ள சின்ன உட்கட்சி பூசல்ன்றாங்களே, அதுக்கு என்ன பதில்? மனக்கசப்பு, இந்த மனப்பதற்றம் எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்த பொய்யா பரப்புறாங்களா அவங்களுக்கு தான். அந்த பதற்றத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் நீங்க சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. இப்ப கூட நீங்க கேட்குற கேள்வியே எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி கேட்குறீங்க, எதை வச்சு கேட்குறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்குமா? அப்படி இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். ஈரோட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் 3 நாள் அங்கே தான் இருந்தோம். செங்கோட்டை அண்ணன், பாலாஜி அண்ணன், நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். அப்படி எந்த இடத்துலையுமே எங்களுக்குள்ள தோணலையே. உங்களுக்கு ஏன் அப்படிலாம் தோணுது? இந்த மாதிரியான நியூஸ் பார்க்கும் பொழுதா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது எப்படி கடந்து போறீங்க? ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுனால எங்களுக்கு அது அப்படியா அப்படின்னு நம்ம நாங்களே பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு செங்கல் அசைக்கிறதுனால அவர்கிட்ட கேட்டுதான் அசைக்கணும் அப்படின்னு பேசுதான் சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு பேப்பர் படிக்கிறோம். அதில் இப்போ நான் ஒரு 2 பேப்பர் படிப்பேன் டெய்லியும். அதில் ஒரு 200 செய்தி வரும். அதில் ஒரு 180 செய்தி எப்படி பார்த்து படிச்சுட்டு மறந்துடுவோம். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து படித்து மறந்துடுவோம். ஸோ இதை போய் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தளபதி சொன்ன மாதிரி எங்களுக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. அவர் இணையப்படுறார்ன்ற தகவல் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? இணைஞ்சதுக்கு அப்புறம் விஷயங்களா இருக்கட்டும், அது எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும்? அவர் இணைஞ்சதுக்கு முன்னாடி, இணையும் பொழுது, இணைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கும். எங்களுக்கு இன்னொரு அனுபவம் கூடி இருக்கு. எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் அதிகமாயிருக்கு. அதுதான் அப்படிதான் பார்க்குறோம். கரூர் இஷ்யூ நடந்ததான் 80 நாட்களுக்கு அப்புறம் ஈரோட்டில் பிரம்மாண்டமாக அந்த இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னாங்க. 80க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள். எப்படி என்ன எதனால அந்த இடமே வேணும்னு நீங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயத்த வெற்றிகரமாக நடத்தி காமிச்சிருக்கீங்க. இல்லை, அந்த இடம் வந்து நாங்கள் கேட்குற இடம் கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. இவங்க என்னன்னா, இவங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு.
அப்போ அந்த ஈரோட்டில் நீங்கள் அந்த திடல் பார்த்துருப்பீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. கூட்டம் முடிஞ்ச அடுத்த 1 மணி நேரத்துல மொத்த ரோடுமே காலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மொத்தம் எல்லாரும் பத்திரமா சேஃபாக போயிட்டாங்களா, ப்ளஸ் அங்கே இருக்க அந்த வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த இடம் தான் வேணும்னு ஏன் உறுதியாக இருந்தோன்னா, மக்கள் அங்கே வந்தால் எங்களுக்கு நல்லா தெரியும் 200% அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த தடவை எங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை விட அங்கே வரவங்க பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறது. ஏற்பாடுகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு மெனக்கெடுதல் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஈஸியா கடந்து போயிட்டாங்க நேத்து. ஆமாப்பா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது அந்த மெனக்கெடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எத்தனை நாள் அந்த வேலைகள் நடந்தது? அது வந்து அங்க ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் தான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. அண்ணன் செங்கோட்டையனோட வழிகாட்டுதல்ல அவரோட இதுக்கு முன்னாடி அவரோட அந்த அனுபவத்துல அந்த ஏற்பாடுகள்லாம் நடத்தினாங்க. விஜய் அவர்கள் பேச தொடங்கும் பொழுது குறிப்பா அந்த கூட்டத்தை எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க சொன்ன எண்ணிக்கையும் அங்க வந்த எண்ணிக்கையும் வேறையா இருக்கு. மாநாட்டிலையுமே அதான் நடந்துச்சு. அது எண்ணிக்கை நினைச்சு பார்த்தீங்களா? நாங்க எப்படி நினைச்சு பார்க்காம இருப்போம்? எங்களுக்கு தெரியுமே, இன்னைக்கு தளபதி வெளியே வந்து நின்னாலும் 10,000 பேர் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுமே. ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சது தான். எங்களுக்கு அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. கண்டிப்பா இந்த கூட்டம் மட்டும் இல்லை, நீ வரப்போற பொதுக்கூட்டங்கள்லையும் இதை விட மக்கள் எழுச்சி அதிகமா இருக்கும். ஓகே. ஆனால் இனிமேட்டு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போடு தான் இருக்க போகுது எல்லா கூட்டங்களும். இல்லை, அதுக்கான ரோட் ஷோக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட அந்த கோர்ட் 5ஆம் தேதிக்குள்ள அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. கட்சி கூட்டங்கள்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுகள் மாறலாம். விஜய் அவர்கள் கையை உங்ககிட்ட தான் மேலேயே வராரு. மஞ்சள்ல பேச தொடங்கின விஜய் அவர்கள் எப்பவுமே இல்லாத எந்த இடத்துலையும் பேசாத ஒரு விஜய் அவர்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. எதனால இந்த கோபம், வருத்தம்? ஸோ இது எல்லாமே வந்து தாவேகா தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனுதாபிகளுக்கும் இவங்க கொடுக்குற அழுத்தம். ஸோ அதை வந்து எங்கள் கை ஓங்கிருச்சு, நீ எங்கள் கை இறங்காதுங்கிறத குறிக்கிறதுக்காக தான் என் தளபதி கையை தூக்கிட்டு அந்த மேலே வந்தார். எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் அவர்களும் சொன்ன அந்த வாசகத்தையுமே அவர் அங்கே சொல்கிறாரு. இதனால தான் உங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க, அதையும் நானே சொல்கிறேன் அப்படின்ற, அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்ற பொழுது அந்த வழியில தான் பயணிக்கிறாருன்றது ஒரு கேள்வியும் வருது. இன்னொன்று, அந்த வசனம் பேசுகிற அளவுக்கு அவரை தள்ளியிருக்காங்களா, தள்ளப்பட்டிருக்காரு கேட்குறீங்க? ஓகே, அந்த கரூர் இஷ்யூவே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் எங்களுக்கான அந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எடுத்துக்கோங்க. எத்தனையோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ வரைக்கும் அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு 1008 காரணம் சொல்றாங்க. ஒரு வார்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கே மிரட்டல்கள் வருது. ஸோ இப்போ இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அவங்க அந்த தீய சக்திங்கிற வார்த்தைக்கு சரியான கட்சி அதுதானே. அதை தான் தலைவர் அட்ரஸ் பண்றாரு. நம்ம தூய சக்தி அப்படின்றத அவரே எப்படி பிராண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் களத்துல முதல் முறையா இறங்கி நம்ம தூய சக்தியா இருக்கோம் அப்படின்றத சொல்றதுக்குமே ஒரு விமர்சனம் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த கட்சியும் நல்லா பாருங்களேன், எந்த கட்சியாவது நாங்க வந்து அவமானப்படுத்துற மாதிரியோ அல்லது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தியோ கட்சி தலைவர்கள், நான் சொல்றது கட்சி தலைவர்கள், மாவட்ட செயலர் யாராவது அப்படி யாராவது பேசுவோமா? யாருமே பேசியிருக்க மாட்டோம். எங்களோட நோக்கம் ஒன்று மட்டும்தான், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்மளால இந்த மக்களுக்கு இந்த ஒரு தடவை வரோம், இந்த வாழ்க்கையில இந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இதன் அடிப்படையில தான் நாங்கள் சுத்தமான தூய்மையான மனசுள்ளவங்க. ஸோ எங்களோட சக்தி தூய சக்தி. நீங்க உங்க அரசியலுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்க தீய குணம் இருக்கு, அதனால தான் நீங்க தீய சக்தி அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு. நான் எல்லா இடங்களையும் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுற மக்களோட பிரச்சனைகளை பேசுறது அரசியலா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பல பேர் என்ன என்னன்னா, பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, 8 நிமிஷம் 9 நிமிஷம் தான் பேசி, இதெல்லாம் ஒரு வாதமா நேத்தே அவர் கேட்டார். ஆனா ஏன் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம். என்ன பிரதர், நீங்க அவங்க தான் ஏதோ இப்போ என்ன பேப்பர் இப்போ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இல்லது திருக்குறள் சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து பேசினா மட்டும்தான் உணர்வுபூர்வமாக பேசுறாங்கன்னு அர்த்தமா? இது என்ன லாஜிக் இருக்கா? அதாவது நம்ம ஒரு பகுதிக்கு போகிறோம், அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரியணும், தெளிவாக இருக்கணும், நம்மளோட திட்டத்தில் தெளிவாக இருக்கணும், நம்ம வார்த்தையில் சுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிறத பேப்பர் வச்சு படிச்சா என்ன, பார்க்காம சொன்னா என்ன? மக்கள் இதுல என்ன இருக்கு? மக்கள் பிரச்சனையோட பார்த்து படிக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். சரி, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படி யார் சொன்னாங்களோ, கோயம்புத்தூர் 85வது வார்டில் சாரி விட்டுருங்க, 94வது வார்டில் ஆறுமுக கவுண்டர் வீதின்னு ஒன்று இருக்கு, அந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை தான், அந்த பிரச்சனையை சொல்லுங்கன்னு கேளுங்களேன். தெரியுமா? இல்ல அது ஓப்பன் சேலஞ்சா இது கொடுக்குற மாதிரியா இல்ல எப்படி நான் கேட்குறேன். ஓப்பன் சேலஞ்சு. ஓகே, என்னன்னா ஏதாவது சொல்லணும், எங்கேயாவது ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக புதுசா ஒன்றும் தூக்கிட்டு வராங்க. அதுக்கு தான் தலைவர் சொன்னாரு, நான் என்னத்தான் நீ கன்சிடர் பண்ணலையே, அப்புறம் உனக்கு என்ன, நீ வந்து என்னை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்க,
ஸோ நான் தான் உன்னை மதிக்கவே இல்லையே அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். விட்டுருங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நாங்கள் எங்கள் வழியில் போகிறோம் அப்படிங்கிறது. எனக்கு 2 பேர் தான் எதிரின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். சில பேர் நம்மளை சண்டைக்கு நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கணுமோ அந்த 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 வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. யாரெல்லாம் சொல்கிறாரு? எதனால் அவங்கள பற்றி பேசக்கூடிய அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அவங்கள பற்றி பேசலையே. அதெல்லாம் எதனால பேசுறாங்கன்னு கேக்குறீங்க? அவங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்லவோ அவங்கள பத்தி அவங்ககிட்ட நம்ம சண்டை போடவோ நம்மளுக்கு டைம் இல்லை. நம்மளுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாருல, அதெல்லாம் பாக்குறவர், அதுக்கான ஒரு பதிலா கொடுக்குறவர். இப்ப 8 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றதுமே பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம மக்களுக்கு என்ன வந்திருக்குமோ அந்த விஷயங்களா இருக்கும் பொழுது விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கவா அந்த மேடை அப்படின்றதும் கேட்கறாங்கல்ல. ஸோ அது அந்த வழி தேவை. அவங்கள ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன் நான். கன்சிடர் பண்ணலையே. அதனால தான் அவர் சொன்னார், களத்தில் இல்லாதவங்களுக்கும் களத்துக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கும் நாங்கள் ஏன் பதில் சொல்லணும். அதனால அவங்கள கண்டுக்கவே இல்லையே. அவங்க என்னன்னா திருப்பி திருப்பி நம்ம ஏதாவது பேசி ஒரு லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் பரிதாபங்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ தன்னோட இருப்பை காட்டிக்கணும்ல. ஸோ அதுக்கு யாரையாவது ஒருத்தரை பற்றி பேசி தான் ஆகணும். உழைச்சி போகிறாங்க. நேற்று அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது விஜய் அவர்களை இதுவரைக்கும் பேசாத மாதிரி நாங்கள் விஜயை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி இப்படி தான் இருக்க போகுதா? ஏன்னா குறைஞ்ச காலம் தான் இருக்குது, அதாவது மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. விஜயோட ஆக்ரோஷம் இல்லை. இன்னும் அவர் நேற்று 30 நிமிஷம் மேலே பேசியிருக்காரு. மக்களோட குறைகளை எடுத்து அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மேடைகளையும் அவர் ஸ்பீச் இன்னும் எப்படி இருக்க போகுது? அடிக்கிறதுக்கு முன்னாடியே அலறிட்டு இருந்தாங்க. இனிதான் அடிக்கவே ஆரம்பிக்க போறாரு. பாருங்க ஜனவரி பிப்ரவரியில யாரெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க. 8% 9% பேசினா அத்தனை பேர்த்தோட வாயிலையும் இவங்க இனி தவிர்க்க முடியாத சக்தியா உருவாவாங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்கு தளபதியோட பேச்சும் கட்சியோட நடவடிக்கையும் எங்களுடைய ஆனந்தனுடைய முயற்சியும் செங்கோட்டையனோட அனுபவம் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நீ பார்க்குறவங்க எல்லாம் பதறத்தான் போறாங்க. தரைக்குறைவாக பேசுறது எங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை, அப்படி ஒரு அரசியல் எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாங்க. அது உங்களை அஃபெக்ட் பண்ணுதா? உங்க விஜய் அவர்கள் அதெல்லாம் கவனிக்கிறாரு, விஜய் அவர்கள்ட்ட இந்த கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் அந்த கட்சியில பயணிக்கிறீங்க, மற்றவங்களாம் பேசுறாங்க, மற்றவர்கள் காணொலி காட்டுறாங்க, பாருங்க இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பேசியிருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஓட்டா மாறுவாங்களா? அவங்களுக்கு இன்னும் நேத்து கம்பி மேலே ஏறின தம்பியை கூட விமர்சிச்சு எவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க. அதெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதா? உங்களை டிராவல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தடங்களா இருக்கான்னு கேட்குறேன். உண்மையாலுமே சொல்லணும்னா நிஜமா நாங்கள் அவங்க யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு மாவட்ட செயலராக இருக்கும்போது எனக்கு சில வீடியோக்கெல்லாம் பாருங்க, நீ கட்சி இப்படி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையாலுமே அதை கண்டுக்கிறதும் இல்லை, அதை நம்ம பார்க்கணுங்கிறதும் எனக்கு தோணல. நான் அவங்க ஏதோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பண்ண தெரியாது இல்லை. களத்தில் ஒன்று ஜெயிக்கணும், தோக்கணும், சம்பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அதனால அவங்கள விட்டுறது பாவம். அவங்களோட பொழப்புக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க யாரையும் கண்டுக்கிறது இல்லை. நான் யாரையும் பேரும் சொல்லலை. உங்க யாருக்கு என்னென்ன புரியுதோ அந்த கட்சி எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒழுங்குபடுத்திட்டு இருக்க விஷயம் எனக்கு நேற்று பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா மருத்துவமலை ஏறாதீங்க அறிக்கை வரும்பொழுதும் ஒவ்வொரு முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. புஷானந்த் அவர்கள் வெளியிடும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடி நாள் சொல்றது என்னன்னா, வண்டியில வாகனத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்பயும் நேற்று ஃபாலோ பண்ணியிருக்கிறதா தகவல் வந்துச்சு. மருத்துவமலை ஏறாதீங்க, கம்பிமலை ஏறாதீங்க, சேஃபாக போங்க, காவல்துறை சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அறிவுறுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதையும் மீறி நேற்று ஒரு தம்பி என்ன, நம்மளுக்கு தெரியும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. இவ்வளோ சீராக போயிட்டு இருக்கக்கூடிய கட்சியை மீண்டும் ஏன் இதுக்கு தான் நாங்கள் சொல்றது, இவங்க இவ்வளோதான், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு நாங்கள் என்னன்னா, உண்மையாலும் இப்படி ஒரு எழுச்சி ஒரு தலைவரை பார்த்து யாருக்குமே இல்லை. ஃப்ராங்க் நம்ம ஒரு 30 வருஷம் விடுங்க, ஒரு 25 வருஷமா அரசியல் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். இந்த அளவுக்கு ஒரு தலைவரை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை மாபெரும் தலைவர்லாம் இருந்தாங்க. ஜெயலலிதா மேடமாக இருக்கலாம், நான் பார்த்ததில் சொல்கிறேன், ஐயா கலைஞராக இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எழுச்சி எந்த தலைவருக்கும் இல்லை. ஸோ இதே கூட அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன், எம்ஜிஆர் வரைக்கும் முதல் நாள் நைட்ல இருந்து காத்துட்டு இருந்து அடுத்த நாள் காலையில தான் பார்த்தாங்க, அவர் வரும்போது ரோட்லயே படுத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் அன்னைக்கு சமூக வலைதளங்கள் இல்லை. ஸோ இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா,
ஒரு 1000 விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க மனசுக்குள்ளேலாம் நமக்கும் இப்படி ஒரு தொண்டர்கள் கிடைக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏக்கம் கோபமா மாதிரி தான் இவங்களுக்கு இப்படி போகுதுன்னு அதை விமர்சனமாக கொண்டு வராங்க. பட் ஆனால் அதெல்லாம் தப்பு தான். நிறைய தடவை தளபதி சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்தனும் சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படி ஏறாதீங்க அப்படின்னு. பட் அவங்களோட அந்த ஆர்வம் மிகுதி கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் ஓரளவுக்கு அதை நாங்கள் 99% அதை நம்ம குறைச்சிட்டோம். செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவரோட இணைஞ்சிட்டோம், நான் இந்த பொறுப்பில் இருக்குன்னு ஒரு போர்டு வைக்கிறாரு. அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அதில் இருக்காங்க. ஸோ அவரோட பேக்கெட்டில் எப்போவுமே அம்மையார் அவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இது என்ன இன்னொரு ஏடிஎம்கேவா அப்படின்னு இருக்கும் பொழுது அது விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்களோட வழியில் பின்பற்றுங்க, ஆனால் நம்மளோட கொள்கையை பிடிச்சு தான் எல்லாரும் வந்து இணையறாங்க, இப்படி தான் பயணிக்க போகிறாங்க. இனிமேட்டு அந்த எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் அவர்களும் இனிமேல் இருக்க போகிறாங்களா? நேற்று அவர் பேசும்பொழுது கூட அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் பொதுவானவங்க, அவங்கள இவங்க தான் கொண்டாடணும், எங்களுக்கானவங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் எப்படி அதை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போக போகிறீங்க? இனி அவங்களா இருக்க போகிறாங்களா? எம்ஜிஆர் அவர்களை கொண்டாட போகிறீங்களா, அவர் வழியில் பயணிக்க போகிறீங்களான்னு ஒரு கேள்வி. எம்ஜிஆரை கொண்டாடுறது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு கடமை. அப்படி ஒரு ஆட்சி ஒரு 15 வருஷமாக எதுக்கு ஆளே இல்லாமல் ஒரு ஆட்சி புரிஞ்ச ஒருத்தர். அதே மாதிரி அவங்க எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கலாம், ஐயா அண்ணாதுரையாக இருக்கலாம், அவங்க எந்த கட்சியும் எங்களோட சொந்தம்னு கிளைம் பண்ண முடியாது. அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவங்க. ஸோ அவங்க இந்த தமிழ்நாட்டோட சொத்து. அவங்க நல்லவங்க எல்லாம் அவங்க பின்னாடி போகலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் செங்கோட்டையன் ஜெயலலிதா மேடம் படம் வச்சிருக்காங்கன்னா எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்குது. ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு தடை இல்லை. கட்சி கொள்கையை மட்டும் நம்ம விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் தளபதி சொன்னது.